ஓம் நமோ வெங்கடேஷாய. ரீசெண்டாக திருப்பதியில் அங்க பிரதட்சணம் செய்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அங்க பிரதட்சணமில் செலக்ட் ஆகிருக்கீங்க, புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்க பிரதட்சணம் செய்ய போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அங்க பிரதட்சணம் டிக்கெட் இப்போது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிற மாதிரி செய்திருக்காங்க. ரீசெண்டாக ஒரு மாதமும் 18-19 தேதி போல் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். சுப்பிரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவோட சேர்த்து இப்போது அங்க பிரதட்சணமும் இருக்குது. ஆல் சேவா ஆல் டேட்ஸ் கொடுக்கலாம். இல்லை அங்க பிரதட்சணம் தான் பர்டிகுலராக வேணும் அப்படின்னா நீங்கள் வெறும் அங்க பிரதட்சணம் மட்டும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். குலுக்கல் முறையில் நம்மளை ரேண்டமாக தேர்ந்தெடுப்பாங்க ஏதாவது ஒரு தேதிக்கு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னா அந்த சேவா டேட்லேருந்து மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு 180 நாட்கள் ஆகும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அங்க பிரதட்சணம் புக்கிங் ரூல். நிறைய பக்தர்கள் இப்படி வேண்டாம், பழைய மாதிரி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறதுனால ஈவோ ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மீட்டிங்கில் இது சம்மந்தமாக பேசி முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் டிடிடிலேருந்து வந்தால் இம்மிடியேட்டாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். நான் புக் பண்ணுறப்போ எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு தடவை புக் பண்ணிட்டோம்னா அந்த சேவா டேட்லேருந்து மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் ஆகும் அப்படின்ட்டு ரூல் இருந்தது. 2 பேருக்கா நம்ம அங்க பிரதட்சணம் புக் பண்ணிக்கிட்டோம்னா ஆன்லைன்லேயே அக்காமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். ஸோ அங்க பிரதட்சணம் டிக்கெட் அதற்குண்டான அக்காமடேஷனும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு டயரை சேவிச்சுட்டு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து வந்து ரூம் ஸ்கேன் பண்ணுறப்போ ஏடிசி காட்டேஜ் அலாட் ஆகிருந்தது. ஏடிசி காட்டேஜ் அப்படிங்கிறது 300 ரூபாய் தரிசன கியூ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரூம். சூப்பராக இருந்தது. ஒரு 10-15 பேர் அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 10 ஸ்டெப்பு நடந்தால் 300 ரூபாய் தரிசன கியூ. இந்த அங்க பிரதட்சணத்துக்கும் அதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. அதனால் கியூ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருந்தது. ரூமும் ரொம்ப நல்லா இருந்தது. என்றைக்கு நம்ம அங்க பிரதட்சணம் புக் பண்ணியிருக்கிறோமோ அன்றைக்கு ஏர்லி மார்னிங் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 10ஆம் தேதிக்கு நீங்கள் அங்க பிரதட்சணம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா 10ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்துட்டு ஈரத்துணியோடு நம்ம போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் ரூம் எதுவும் புக் பண்ணலன்னா க்யூவிலேயே நம்ம லக்கேஜ் மொபைல்லாம் கொடுத்துக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்ப அவங்கள அழைச்சிட்டு போகலாம். ஸ்கூல் போகிற குழந்தைய இருந்தால் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். அந்த குழந்தை விருப்பப்பட்டால் நம்ம கூட நடந்து வரலாம். ஒரு சில குழந்தைங்க அங்க பிரதட்சணமும் செய்கிறாங்க. ரூம் எதுவும் நீங்கள் புக் பண்ணலை அப்படின்னா புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்துட்டு அப்படியே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். க்யூவிலேயே லக்கேஜ் மொபைல்லாம் டெபாசிட் பண்ணிக்கலாம். கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் இருக்கும். அதுக்கு ரைட் சைடில் தான் டெலிவரி கவுண்டர் இருக்குது. அங்கே வந்து நம்மளோட திங்ஸை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக 300 ரூபாய் க்யூ ஸ்டார்ட் ஆகிற அந்த இடத்துக்கிட்ட ரூம் கிடச்சதுனால நாங்கள் புஷ்கரணிக்கு வந்து புனித நீராடல் செய்துட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வரணும், அவ்வளோ சுற்றணுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் போல ரூம்லையே குளிச்சுட்டு ஈரத்துணியோட கிளம்பிட்டோம். அன்றைக்கி தீபாவளியாக இருந்ததுனால நாள் தீபாவளி எண்ணெய் மாட வீதியில் கொடுப்பாங்க. அதுவும் வாங்கி தலையில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு குளிச்சுட்டு போனோம். அதுவும் கரெக்டாக க்யூ ஸ்டார்ட் ஆகிறத பார்த்துட்டு தான் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோ கிட்ட இருந்தது அந்த 300 ரூபாய் க்யூக்கும் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கும். 150க்கு க்யூவில் ஜாயின் பண்ணோம். லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ போகும்போது நம்ம தரிசன டிக்கெட், ஆதார் கார்டு வச்சுக்கலாம். உங்களால் வச்சுக்கிட்டே செய்ய முடியும் அப்படின்னா பர்ஸ், ஹேண்ட்பேக்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட் மட்டும் வச்சுக்கிட்டேன். நானும் என் பொண்ணும் போனோம். போகிறப்போ 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட பேசிக்கிட்டே தான் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். உள்ளே என்டர் ஆனோன்னே இந்த வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 1ன்னு பெரிய பெருமாள் தாயார் படம் போட்டிருக்கோம். அங்கே டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணாங்க. ஆதார்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேடிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் அதில் தான் உட்கார வச்சுருந்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் ஜென்ஸ் வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு தனி கம்பார்ட்மெண்ட்டு. ஜென்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் என் கையில் வச்சுருந்த தரிசன டிக்கெட், ஆதார்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துட்டேன். 2:50க்கு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்க. எப்போவுமே அங்க பிரதட்சணத்துக்கு மட்டும் லாஸ்ட்டாக தான் போவேன். ஏன்னா கொஞ்சம் நான் ஸ்லோவாக தான் செய்வேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்கிறீங்கன்னா நாள் சீக்கிரமாகவே லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ நமக்கு கொமட்டாது, தலை சுத்தல்லாம் இருக்காது. ஸோ லாஸ்ட்டாக தான் போனேன். பேக் செக்கிங் எல்லாம் பண்ணாங்க. வேறு எதுவும் நான் எடுத்துகிட்டு போகல பேக் மாதிரியெல்லாம். அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஃப்ரீ தான்.
பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம அங்க பிரதட்சணம் செய்துக்கிட்டே பெருமாள் தரிசனம் செய்யலாம். அதையும் தாண்டி இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, நம்ம க்யூவில் போகிறப்ப யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே பொறுமையாக நம்ம சிங்கிள் லைனில் போகலாம். மகாத்வாரம் தாண்டுறப்போ 2:57 பெருமாளே இது கடைசியா இல்லை இதுக்கப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபீலோடையே கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடு வழியாக உள்ளே போய் க்யூவில் ஜாயின் பண்ணோன்னே ஒரு 2-3 மினிட்ஸ் வெண்டி வாக்கிலில் வெயிட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு பெரிய ஊதுபத்தி கொடிமரத்துக்கிட்ட குத்தி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து வர்ற ஸ்மெல்லாம் அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். வெண்டி வாக்கிலில் மேலே குமிழ், ஹாத்திராம் பாபாஜி தாயம் விளையாடுற பெருமாள் இருப்பார். அதை தாண்டோன்னா கிருஷ்ணர் இருப்பார். அவரெல்லாம் தொட்டு சேவிச்சுக்கிட்டு எதிர்த்தாப்பில் ரெங்கநாதரையும் பார்த்துக்கிட்டே கரெக்டாக 2:59க்கு சுப்பிரபாதம் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் கடைசியாக இருந்ததுனால 3:06 இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணது அங்க பிரதட்சணம். அப்போ தான் பங்காரு வாக்கிலில் விண்ணப்பிச்சிட்டு இருந்தாங்களா, ஒரே ஒரு செகண்ட் அப்படியே பங்காரு வாக்கிலில் பார்த்தேன். உள்ளே இருக்கிறவங்கலாம் இப்போ எல்லாம் பெருமாளை கிட்ட போய் சேவிப்பாங்களே அப்படிங்கிற ஒரு தாட்டோட கீழே படுத்து கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே ஒரு அந்த டேர்ன் அப்பையும் சரி ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. கடவுளே எப்படியாச்சும் இதை ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் மாதிரி மாற்றிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே சுற்றி வர்றப்போ அங்க பிரதர்ஷனம் செய்துக்கிட்டு பெருமாள் இருக்கிற அந்த பேக் சைடு வாலில் பலிபீடத்துக்கிட்ட ஸ்ரீ ராமானுஜர் இருப்பார். அந்த டைமில் அவர்கிட்ட அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ ஸ்ரீமதே ராமானுஜாய அப்படின்னு சொல்லிட்டு விமான வெங்கடேஸ்வர பெருமாளை தாண்டி உண்டியல் காசு போடுவோம். அவ்வளோ தூரம்லாம் நம்மளை போவிட மாட்டாங்க. அந்த சபேர அறைக்கு முன்னாடியே எழுந்திரிக்க சொல்லிட்டாங்க. கரெக்டாக லேடிஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே அங்கே சுப்பிரபாதமும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜென்ஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுனால எங்களெல்லாம் சீக்கிரமாக போங்க போங்க அப்படின்னாங்க. அகெயின் வெண்டி வாக்கிலில் வெளியில் வந்து லட்டு கொடுக்குற வழியாக சுற்றி கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடில் நம்ம வெயிட் பண்ணணும். நாங்கள் வந்து அந்த சைடு துலாபாரம் கொடுத்துக்கிற இடத்துக்கிட்ட அந்த சைடு ஒரு இடம் இருக்கும், அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ தான் ஜென்ஸ் எல்லாம் அங்க பிரதட்சணம் செய்துட்டு வந்து அவங்கள தனியாக உட்கார வச்சுருந்தாங்க. அந்த கல்யாணோற்சவ மண்டபத்துக்கு முன்னாடி 3:40 அன்றைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த தோமாலா சேவா ப்ரொசஷன் கோயில் உள்ளேருந்து அன்னைக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடிய பெரிய மாலை, அதுக்கு மேலே ஒரு பன்னீர் ரோசாப்பூ மாலை அதுவும் இருந்தது. பின்னாடி துளசி எல்லாமே எடுத்துக்கிட்டு கொடிமரத்தை சுற்றி கோயில் உள்ள போனாங்க. தோமாலா சேவா அர்ச்சனை சேவாலாம் திங்கக்கிழமை கிடையாது, ஆன்லைன் ஆஃப்லைனில். ஸோ அதற்குண்டான பக்தர்கள் அங்கே வெயிட் பண்ணல. இவங்க மாலை எடுத்துகிட்டு உள்ளே போனோன்னே தரிசனத்துக்கு எங்களுக்கு அனுமதிச்சிட்டாங்க. மிடில் க்யூவில் தான் ஜாயின் பண்ணேன். கூட்டம் யாருமே இல்லை. ஏன்னா எப்படியோ எல்லாருமே ரைட் சைடில் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்களா. நான் மிடில் க்யூவில் போகும்போது கொஞ்சம் முன்னாடி போகிற மாதிரி இருந்தது. அப்போ லைட் இருந்தது பங்காரு வாக்கிலியில். கரெக்டாக போய் பெருமாள் கிட்ட நிற்கிறோம். முன்னாடி அந்த பங்காரு வாக்கிலியில் ஸ்க்ரீன் போட்டாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஸ்க்ரீன் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனை விளக்குனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அங்கே நின்ன ஃபீல் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அங்கே நின்னோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடச்சிச்சு. பெருமாளை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே மார்பில் இருக்கிற தாயார், உள்ள ராமர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தீபாவளி விஷஸ் சொல்லிட்டு வெளியில் வந்து வரதராஜ பெருமாள் அப்போ தீர்த்தம் செடாரி கொடுக்க மாட்டாங்க. வகலமாதா உள்ள விடலை. அடுத்து பின்னாடி ஜென்ஸ் எல்லாம் வரணும், என் ஹஸ்பண்ட்லாம் வரணும். ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போ மறுபடியும் அந்த பெருமாளுக்கு பேக் சைடு வாலில் லெஃப்ட் மோஸ்ட் பலிபீடத்துக்கிட்ட ஸ்ரீ ராமானுஜர் இருப்பார். அப்படியே செதுக்கின மாதிரி இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். அவரை தொட்டு அங்கே மறுபடியும் நமஸ்காரம் செய்துட்டு அடுத்து படி ஏறி மேலே விமான வெங்கடேஸ்வர பெருமாள், பக்கத்தில் ஆஞ்சநேயர், கிருஷ்ணர், இந்த பக்கம் வைகுண்டநாதர்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் சேவிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பாஷ்யக்காரலு சன்னதி. அங்கே எங்கே ராமானுஜர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. பாஷ்யக்காரலு சன்னதி தான் ஸ்ரீ ராமானுஜரோட சன்னதி. ஸ்ரீ ராமானுஜருக்கு ஏன் பாஷ்யக்காரர் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கு உரை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரம்மசூத்திரம் வாங்கிறதுக்காக காஷ்மீருக்கு போகிறார். கிடைச்சிருது. வாங்கிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது அவர்கிட்டேருந்து பிடுங்கிடுறாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்ரீ ராமானுஜர் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறப்போ கூட வந்த கூரத்தாழ்வான் சொல்கிறார், நான் வர வழியிலே ஃபுல்லாக படிச்சுட்டேன், நான் சொல்ல நீங்கள் விளக்கு உரை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை ஞாபக சக்தி கூரத்தாழ்வானுக்கு. அதே மாதிரி அவர் சொல்ல இவர் ஸ்ரீ பாஷ்யம்ங்கிற தலைப்பில் பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கு உரை எழுதிட்டு மறுபடியும் காஷ்மீருக்கே போய் சரஸ்வதி தாயார்கிட்ட கொடுக்கப்போ அதை பார்த்துட்டு அவரோட ஞானத்தை பார்த்துட்டு சரஸ்வதி தேவி தாயார் ஸ்ரீ ராமானுஜர்கிட்ட பேர் தான் ஸ்ரீ பாஷ்யம் நூல் எழுதுனதுனால
பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சன்னதியில் கூட பாஷ்யக்காரில் சன்னதின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். அங்கே எகெயின் நின்று ஸ்ரீராம் மதே ராமானுஜாய நமக அதெல்லாம் சொல்லிட்டு, எதிர்த்தாப்பில் நரசிம்மர் இருப்பார், தூணில் தாயார் இருப்பாங்க. எகெயின் மேலே கொஞ்சம் எட்டி நின்று குபேரனோட இருக்கிற பெருமாளையும் சேவிச்சுட்டு ரெங்கநாதனையும் சேவிச்சுட்டு வெளியில் வரப்போ குட்டி லட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வெளியில் வர்றப்போ ஒரு 4-5 இருக்கும். திருப்பாவை விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வந்த லட்டு கவுண்டரில் போய் எக்ஸ்ட்ரா பே பண்ணி எக்ஸ்ட்ரா லட்டும் வாங்கிட்டு தீபாவளி ஆஸ்தானத்துக்கு பெரிய ஜியர் சுவாமி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பெரிய ஜியர் மாட்டுக்கு வந்து சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு ட்ரெஸ் கோடு ஜென்ஸுக்கு மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு. அங்க பிரதட்சணம் செய்கிற அந்த டைமில் ஷர்ட் பனியன் எடுக்க சொல்லிடுவாங்க. லேடிஸ்க்கு சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா, சாரீ கட்டிக்கலாம். ரொம்ப டைட்டாக போடாமல் ஓரளவுக்கு லூஸ் ஃபிட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ ட்ரெஸ் எல்லாம் கிளியாமல் இருக்கும். 2002 அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். முத நாள் நைட்டு 8 மணிக்கு டோக்கன் கொடுப்பாங்க. அப்புறமா அது 2 மணிக்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறமா ஆன்லைனில் கொடுத்தாங்க. மாதம் இருந்தது 3 மாதம் ஆக்கினாங்க. இப்போ டோட்டலாக இப்போ டிப்பாக இருக்குது. ஏதாவது சேஞ்சஸ் இது ரிலேட்டடாக வந்தால் உடனே ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் அங்க பிரதட்சணம் செய்துட்டு பெருமாளை சேவிக்கிறது. நம்ம புக் பண்ணுறது அங்க பிரதட்சணத்துக்கும் தரிசனத்துக்கும் சேர்த்து தான். அண்ட் இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். கீழ் திருப்பதியில் டோக்கன் இன்றைக்கி 1 மணிக்கு கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 16,000 கோட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க. 2,000 கோட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க, ஷால் ஸ்வெட்டர்லாம் வச்சுக்கோங்க. நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க தரிசனத்துக்கு போகிறீங்கனாலும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.